ஹாய் ஹாய் ஹாய். இன்றைக்கி வந்து நாங்கள் எங்கே வந்திருக்கோம்னா இது ப்ரமோஷன் வீடியோ கிடையாது, ஜஸ்ட் சாப்பிட வந்தோம். ஆக்சுவலாக என்னாச்சு, நான் ஃபோன் பண்ணி சாப்பிட போகணும், எங்கே சாப்பிட போகணும்னு சொல்லலை. அதுபோல தேடு. இவனுக்கு வந்து பக்கத்து கடைக்கு போகணும்னா, பக்கத்தில் இருக்க வேணும், எயித்தாப்பில் இருக்க வேணும் சொன்னான்னா இந்த கடைக்கு போகணும். ஒருத்தன் என்னன்னா தள்ளுவண்டி கடைக்கு போகணும். அங்கே சுற்றி இங்கே சுற்றி நடு ரோட்டில் நின்றுட்டு இருந்தோம். எயித்தாப்பில் ஒரு கடை இருந்தால் அந்த கடவுளில் வந்துட்டோம். 2 நாளைக்கு முன்னாடி தான் இங்கே வந்து சிக்கன் ரைஸ் சாப்பிட்டோம். சாப்பிட்டுட்டு ஒருத்தன் வந்து சொல்லிட்டான், இங்கே வந்து என்னன்னு தெரியல, சாப்பிட்டதுக்கப்புறம் தொண்டை ஃபுல்லாக கர 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 கரான்னு இருக்கு. அது வந்து வீட்டுக்கு போனதுக்கப்புறம். ஆனால் இவன் சொல்லிட்டான் எனக்கு சிக்கன் ரைஸ் தான் வேணும் அப்படின்ட்டான். அவர் வந்து மெனுவை கொடுத்தாரு. எங்கள் ஆக்சுவலாக அவர் வந்து மெனு கொடுத்தாரு. மெனு கொடுக்கும் சொல்லிட்டான், என்ன இந்த மெனுலாம் வேண்டாம், எங்களுக்குலாம் அத்துப்படி, அதனால் அவங்களே சொல்லுவான், வரிசையாக சொல்லுங்கள். 4 ரைஸ் சொன்னோம். அவன் வந்து எனக்கு ரைஸ் வேணான்னு அவர்கிட்ட போய் இப்போ சொல்லிட்டு வந்துட்டான். இப்போ என்ன பிரச்சனைனா, எத்தனை ரைஸ் சொல்லியிருக்கு? 3 ரைஸ் சொல்லியிருக்கோம். 3 ரைஸ் இப்போ வரும். நாங்கள் வந்து சாப்பிட்டு இந்த வீடியோவில் என்ன காமிக்க போகிறோன்னா, எங்களோட ஃபன் ஆக்டிவிட்டி தான். நிறைய பீப் போடலாம். ஆனால் வந்து எங்கள் எடிட்டர் வந்து இந்த இடத்துலலாம் பீப் போட்டுருவார். சொல்லிட்டு இருக்கும்போது ஒருத்தர் இருந்துட்டு அதுக்கு ஒரு பீப் வேற போட்டு இவனுக்கு வைப் போட்டுவிட்டு. ஸோ இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே பீப் போகிறோம். எவ்வளோ ஃபன்னாக இருக்குமோ, சாப்பிடும் போதே பாய்ஸ்லாம் எப்படி சாப்பிடுவோங்கிறத வந்து இந்த வீடியோவில் காமிக்க போகிறோம். ஏன்னா இந்த ஹோட்டலில் இப்போ யாருமே இல்லை, நாங்கள் 4 பேர் மட்டும்தான் இருக்கோம். 60 வயசுக்கு மேலே உள்ளவங்க, ப்ரெக்னென்ட் லேடிஸ் இந்த வீடியோ பார்க்காதீங்க. 18 வயசு கீழே உள்ளவங்க, இதயம் பலவீனமானவங்க, ப்ரெக்னென்ட் லேடிஸ் இந்த ஃபைட்டை பார்க்காதீங்க. இந்த இடம் நம்ம பொண்ணு சொல்லுவோம், நம்ம ப்ரிப்பேர் வச்சுருவோம். எடிட்டர் வந்து இதில் என்ன பிஜிஎம் போடணும்னா ஏதாவது லவ் பிஜிஎம் போடுங்க. ஏன்னா ஸோ வந்து ஸ்லோ மோஷனில் கேமரா வருது, அப்படி வெளியே போகும்போது ஏதாச்சும் ஒரு ரொமான்டிக் சாங். லாஸ்ட் வீடியோவில் விச்சுக்கு போட்ட மாதிரி இவனுக்கு இந்த தடவை வேணும் ரோஸ் போடணும். இப்போ இந்த இடத்துல போடணும் அந்த சாங். இங்கே ஒரு கட்டு, அவன் ஃபேஸ் கட்டை பாருங்க. ஆக்சுவலாக ஒரு சொல்லணும் என்னன்னா, இவனுக்கு வந்து கேர்ள்ஸ் கூட பேசணும்னு ஆசை. நேம் நான் வந்து யார் நேமே சொல்ல மாட்டேன், பட் அவனுக்கு வந்து ஆசை. பட் ஆனால் இந்த மாதிரி ஸ்டைலில் எந்த கேர்ள் போனால் அப்ரோச் பண்ணுவான். இவனோட வயசு பண்ணுங்க, நீங்களே டிஎம் பண்ணுங்க. ஏன்னா இவனோட வயசு வந்து 23 ஆகுது. 23 ஏஜில் இந்த மாதிரி அவனாவது ஹேர் கட் வச்சுருப்போம். நாங்கள் பாருங்க, குட்டி தாடி அளவு பார்த்தீங்கன்னா இம்முட்டோன்னு இருக்கு, இம்முட்டு காண்டு இந்த மாதிரி தாண்டி வச்சுட்டு ஆஃபீஸ் போகிறாங்க இருப்பான். ஆமாம், அது இன்னும் உண்மைதான். அதுவும் கேரளாவில் போகிறாரு, ட்ராண்ட்ரம் ஆஃபீஸ் ஐடி ஸ்டாஃப். இன்னைக்கு ஆக்சுவலாக எங்களுக்கு ட்ரீட் வருது. இந்த மோதிரத்தை வச்சு தான் எங்களுக்கு ட்ரீட் வைக்க போகிறாரு. இந்த மோதிரம் வெள்ளியே என்னன்னு கூட தெரியல, ஆள் போட்டுவிட்டு தான் கூட தெரியல. சம்டைம்ஸ் இட் மே பி எக்ஸ்ட்ரா பைசா கையில் இல்லை, ஆனால் ஆர்டர் பண்ணிக்கிறேன். ஏன்னா எங்க மேனேஜர் வந்து எங்கள்கிட்ட காசு கொடுப்பாரு. ஏன்னா அவர்கிட்ட 500 ரூபா இருக்கு. 500 இவருக்கு பர்த்டே வருது. என்னைக்குன்னா இன்னைக்கு ஜூலை 23. 23 சரி 23. இவன் தான் ஐடி ஸ்டாஃபாக இருக்கான். இவன் தான் எங்கள் கேங்லேயே வேலைக்கு போக போகிறான். அதனால் இவன் ஆசை தீர எங்களுக்கு என்னென்ன வாங்கி தர போகிறானோ அது எல்லாமே நாங்கள் சாப்பிடுவோம். ஆமாம், இவனோட ட்ரீட் வந்து சாட்டர்டே கணக்கு பண்ணிக்கிறோம். உன்னோட ட்ரீட் இன்னைக்கு கேட்போம். வெள்ளிக்கிழமை உங்கள் அப்பா ஊருக்கு போச்சு மாதிரி ஞாபகம் இல்லை. நான் சனிக்கிழமை ஆக்சுவலாக நாங்கள் வந்து நெக்ஸ்ட் ஒரு மினி ட்ரிப் போகிறோம். இந்த இடம் குண்டார் தானே, குண்டார் போகிறோம். அதுவும் அன்னைக்கு மேலேருந்து இப்படி வருவோம். ஆமாம், மேலேருந்து இப்படி வரும். அதுவும் ஃபன்னான விளாகாக இருக்கும்னு நம்புகிறேன். அது வந்து கம்மிங். இவன் மட்டும் வர மாட்டான். ஏன்னா இவன் கேர்ள்ஸ் இருந்தால் வர வேண்டாம். ஸ்ட்ரிக்ட்லி பொம்பளை சோக்கு இருந்தால் மட்டும்தான் வருவேன் இருக்கான். ஓகே, பொண்ணை வச்சு பேசுகிற இடத்துல ஃபுல்லாக அந்த டயல் பண்ண அப்படி ஏற்றி விட்டு, அப்போ அந்த ஆடியோ ஃபுல்லாக சல்லுன்னு கேட்கும். ஓகே, அதையும் ரெக்கார்ட் பண்ணுறாங்க. அது வந்து ஒரு இந்த எரிகுதி சத்தம் இங்கே மட்டும் விடவே மாட்டேங்க. அது வந்து மோக்கப் அதெல்லாம் இருக்கும். அது ஓகேன்றாரு. பொண்ணு சோக்கு மட்டும் வேண்டான்ட்டாரு. என்னன்னு தெரியல, ரகசியம்.
நான் பொண்ணு சொல்கிறதுனா வீ போட்டு. ஆக்சுவலாக இதுதான் அந்த ஷாப்போட இன்டீரியர். இதுதான் அந்த மெனு. வேஸ்ட்டுலாம் இல்லை, ஏன்னா இதில் உள்ளது எல்லாமே எங்களுக்கு தெரியும். நாங்கள் எப்போ வந்தாலுமே ஆர்டர் பண்ண போகிறது எல்லாமே ஃப்ரைட் ரைஸ். ஃபஸ்ட் டைம் இவரெலாம் வீடியோவில் வராரு. இவர் ரெகுலராக வருவார். கண்ணாலே பேசிப்பார். இது வந்து எப்போவுமே கன்னடம் மட்டும்தான் பேசுவார். இல்லை அது எதுவும் பேசாது. பொண்ணுங்கிற இடத்துல வந்து நான் வேறு ஏதாச்சும் தமிழ் சொல்லி யூஸ் பண்ணலாம். ஒரு பூ யூஸ் பண்ணி மலர். மலர்னா இது என்ன புஷ்பான டைலாக் வரும், அதை போட்டு. புஷ்பான ஃப்ளவர் நினச்சிங்களா? ஃபயர் ஆட்டம். ஃபயர் அது மாதிரி மலர்னா லவ்வர் அந்த மாதிரி சம்திங். வெக்கத்தை மாதிரி கொஞ்சம் வசிக்கலாம். யா எங்கள் ரைஸ் வந்துட்டு. ஸோ அப்து பாதி கொஞ்சம் ஆக்சுவலாக ரைஸ் நல்ல ரைஸ் தான். பட் ஆனால் அவனுக்கு நீங்கள் பிடிக்கல, ஏதோ ஆகிட்டு. மாட்டு மூளை எப்படி திங்காமல் பாருங்க, வாயை பாருங்க. இப்படி சாப்பிடக்கூடாது, ரைஸ் வந்து இப்படி சாப்பிடணும். எக்ஸ்பெக்ட் சொல்கிறாங்க, கேட்டுக்கோங்க. இப்படி எடுத்து இப்படி வச்சு பண்ணாங்கடி இல்லை. இட்ஸ் நாட் ஷாப் ப்ரமோஷன். இது வந்து ஒரு ஃபன்னான வீடியோ தான். இல்லை என்ன நிறைய பிளேஸ் இருக்குது. ஆமாம், நான் போய் தான் சாப்பிட்றேன். நீ ஃபுல்லாக சாப்பிட்றேன். சரி, இதை வச்சு காசு எனக்கு கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ஆர்டர் வரும் வந்து பின்னாடி பிடிக்கணும். ஓகே, நீ பரவாயில்ல. இப்போ தெரியாது, வீடு போகணும்னு தெரியும். அளவாக சாப்பிட்டது ஒன்று இருக்காது. அன்றைக்கி நிறைய சாப்பிட்ட மாதிரி 2 நாளைக்கு ஒரு ஃப்ரைட் ரைஸ்னா அப்படிதான். காசு நிறைய வச்சோம்னா அப்படிலாம் நேற்று புரோட்டா, இந்த ஃப்ரைட் ரைஸ், இன்றைக்கி ஃப்ரைட் ரைஸ். மத்தியானம் வெளியே தான் சாப்பிட்டோம். அப்போ செத்துருவோம்ல நீ. இவருங்க பொண்ணுங்களும் இப்படி தான் பண்ணுவாங்க. கேப்சிகம் பொண்ணுங்க வந்து என்ன செய்வாங்கன்னா, சாப்பிடும்போது இந்த மிளகா அந்த மாதிரி சம்திங் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதை எடுத்து சில பேர் வந்து ஓரமாக எடுத்து வைப்பாங்க. அதே மாதிரி தான் பொண்ணுங்க வாழ்க்கை. நான் எப்போ அப்படி சொன்னேன்னா அங்கே பாருங்க தூக்கி உள்ளே பதுக்கி வச்சுட்டான். பைக்கில் சாப்பிட்டு பதுக்கி வச்சுட்டான். இது கதமா நிஜமா இது கனவா நிஜமா உன்னை கேட்கின்றேன் அன்பே. இப்படி தண்ணி ஃபஸ்ட்டே குடிச்சிட்டேன்னா உனக்கு திங்க ஓடாது. இந்த கடை உனக்கு செக்கு செக்கு அழகாக நீ நல்லா இருக்கு. காசு எங்கள் அப்பா கேட்குறது சாப்பிட எனக்கு வயிற்றுல இடம் இல்லை. காசு எல்லாம் கார்த்தியே கொடுங்க. அதெல்லாம் கார்த்தி அப்பா கொடுப்பாங்க. காட்டியே கொடுக்கணும். ஓட்டுறீட்டா அப்போ இன்னும் சொல்லியிருக்கலாமே. அது நோம்பு திறந்து வந்தேன். எப்படி சாப்பிட முடியும்? நோம்பு திறந்துட்டு இதெல்லாம் சாப்பிடலாம். அதெல்லாம் நான் சாப்பிடல. எஸ்டியில் பாதி அது கெட்ட பழக்கம், அதை வைக்க மாட்டான். காலைல அந்த பிள்ளை குட் மார்னிங் சொன்னியா? அப்போ ஓகே. கல்யாணம் 2 நாள் பண்ணணும். கல்யாணம் 2 நாள் பண்ணுவோம். கல்யாணம் எத்தனை நாள் பண்ணுவேன்? ஏதாவது ஒன்று பேசுங்க நிலை. அது முக்கியமான வேலைக்கு போனானே சாயந்தரம் கல்யாணம். அந்த பிள்ளை பார்த்துட்டு இருந்தாங்க. அந்த பிள்ளையா? எந்த பிள்ளை? அவன் கண்ணம்லாம் ரெட் ஆகுது பாருங்க. செவக்குது. அதான் இருக்கு.
எனக்கு ஒன்றும் இல்லைன்னு உங்களுக்கே தெரியும். இருந்தாலும் என்னை கலாய்ச்சி ஒரு வீடியோ எடுத்து போடுறீங்கன்னு அவனுக்கு வருத்தம். இது வந்து அவனோட மைண்ட் வாய்ஸ். வேணுமானு எனக்கு வருத்தம். அவனோட மைண்ட் வாய்ஸ். அதான் சாப்பிட கூப்பிட்டு வந்துட்டு சாப்பிட விடாமல் இந்த புண்படுத்துறீங்கன்னு இவனுக்கு வருத்தம். இது எதுக்கு வந்து தெரியாது அவனுக்கு. அதாவது எல்லாத்தையும் காலை கொண்டு இது கொஞ்சம் டைம் பார்த்து நீ வந்து இது பண்ற அது அவனும் தெரிஞ்சுக்கணும். அதாவது மாம்பழம் எனக்கு கப்பே கிடையாது. காலையில் காலையில் ஒரு 7 மணி இருக்கும் கூட வந்துட்டான். இரவு 7 மணிக்கு திருநாடி போயிட்டு நல்ல கடையில் சாப்பிட்டான். சாப்பிட்டு வீட்டில் போய் உட்காந்துருக்கான். அம்மா சாப்பாடு அம்மா முதடியிலே ஒரு அடி. வீட்டில் சோறு வச்சிருக்கும்போது வெளியே நாயுமே சாப்பிட்டு பசிச்சுதுவா, ரொம்ப பசிச்சுது. என்ன சொன்ன? நீ நாய் மாதிரி ஆயிரா ஆய் வருது. இதுக்கு தான் சொன்ன ரைஸ் நிறைய சாப்பிடுறது ஆய் வருது. நான் முடிச்சுட்டு ஆய் வருதுன்னு சொன்னால் ஒம்மட்டு போயிடும். இல்லை கப்பத்தில் போயிருக்க மாட்டாங்க. எவ்வளோ சாப்பிடுறது? ஆக்சுவலாக நான் வந்து இப்போ ரொம்ப டீசென்சி மெயின்டைன் பண்ணல. பிகாஸ் பின்னாடி ஒரு டேபிள் ஆள் இருக்காங்க, அந்த சைடும் இருக்காங்க. இப்போ மட்டும் இந்த 2 டேபிள் ஆள் இல்லை. செத்தா நீ செத்தே பேர் பண்ணி கண்டென்ட். சீக்கிரம் சாப்பிட்டீங்க போகும்ல. எங்கே போனோம்? அந்த பாட்டு போட்டுருவோம். எங்கே போனோம்? ஓட போகிறது நீ தான். வீட்டுக்கு மட்டுமே பேசாத. வீடியோ போட்டு அவர் வந்து ஜமீன்தார் பரம்பரை. தாடிய பேர் ஒன்று மட்டும் நீண்டுட்டு நிற்கி. மண்டைக்கு மண்டை எங்கே வெட்டியிருக்கான்? வெட்டவே இல்லையா? இந்த பாட்டு சூப்பராக இருக்கும். பாட்டு நல்லா இருக்கும்னா வீடியோ ஆஃப் பண்ண முடியாது. வந்துரு நாயை உட்காந்துட்டேன். இதான் சொல்லுது சோப்பு. புரியுது? ஜோக்கர் நான் ஒத்துக்கிட்டேன் பார்த்தீங்களா? காலையில் ஜோக்கர் நைட் பேட்மேன். ஜோக்கர் சிட்டி இல்லை, சித்தியை காப்பாற்றான். கண்டென்ட் அவன் தான் கொடுத்தான். எனக்கு இருக்கு சம்பந்தம் இல்லை. எனக்கு அது யோசிக்கே இருந்தா ஒன்றும் மாட்ட மாட்டேங்குது. இன்னசென்ட் பேச பார்த்துக்கோங்க. ஜானி சின்ஸ் போட்ட பக்கத்தில் சொல்கிறேன் நைட்டு பேட். அதான் என்ன சொல்கிறேன், அதில் கூட பொண்ணு என்ன டீன்னு மென்ஷன் பண்ணுதான். ரோஸ்டர் தாக்கப்பட்ட அலாசு அட்டென்ஷனில் இருக்கிறான். என்னன்னா தீபிகா அக்காவோட பாட்டு ஓடுது. காப்பிரைட்ஸ் கிடையாது. இல்லை வேற பிஜிஎம் போட்டுடல. hours later. இல்லை அவனை பற்றி தான் பெருமையாக பேசுகிறேன். அவன் என்ன விஷயம்? பெரிய சோக்கு. சோனாலேருந்து சையிலேருந்து சோக்கா மாறிட்டான். இன்னைக்கு அவன் அம்பலம் ஆயிட்டான். நடந்து ரொம்ப 2 சைட்ல போட்டுட்டான். டீம்ஸ் போட்டு அரவுட்ரு. ஏன் பக்கத்தில் இங்கே வர நானும் கவராக இப்போ நீ அங்கே தனியாக நீ தான் ஃபோக்கஸ். இத்துடன் விளையாட்டு செய்திகள் நிறைவடைந்தது. இந்த வீடியோ நல்லாயிருக்கும் நம்புகிறேன். பாருங்கள். காமெடியாக இருந்துச்சுன்னா இவரோட ஐடிக்கு மெசேஜ் அனுப்புங்க. ஐடி என்ன எழுதிருக்கோம்? மேபி ஆசிப். ஐ திங்க் இவனுக்கு ஃபேன்ஸ் அதிகமாக இருவீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ நாங்கள் நல்லா ப்ரமோட் பண்ணுறோம். நிறைய பேருக்கு அனுப்பி கண்டிப்பாக இந்த வீடியோ ப்ரமோட் பண்ணுவோம். என்ன கருத்து? உங்களால் முடிஞ்ச சப்போர்ட் பண்ணுங்க. மேபி ஆசிப் அவனுக்கு சீக்கிரம் அவன் இங்கே பாரு, நான் இப்படி கை வைக்கிற இடத்துல மேபி ஆசிப்னு வரணும். ஓகே ஓகே, பாய் பாய் பாய்.
சின்ன சேனலுக்கு எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்கள் பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்கள்.